இங்கே என் கையில் பார்க்குறது எல்லாமே உபநிடதம், மிகவும் பழமையானது, வேதங்களில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நான் விரும்பி படித்தது 2004 2005 போன்ற காலகட்டங்களில் மிகுந்த ஆன்மீக பற்றுடையவனாக இருந்தால் அப்போ நான் விரும்பி படித்த நூல்களை இன்றைக்கி எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். பழைய நூல்கள்லாம் எத்தனை கிடக்கு அப்படிங்கிறத தேடி எடுக்கும்போது கிடைத்தவை. கட உபநிடதமும் இருக்குது, உங்களுக்கு கைகளுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்க பாருங்க. தைத்திரிய உபநிடதம், முண்டக உபநிடதம், மாண்டுக்கிய உபநிடதம், கேன உபநிடதம். இது நான் வாங்குற போது 12 ரூபா தான் இதனுடைய விலை. இப்போ எப்படி எவ்வளோன்னு தெரியல. இதெல்லாம் 15 ரூபா. இதை பாருங்களேன், 25 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இது 35ன்னு நினைக்கிறேன், 35 ரூபா. இப்போ தைத்திரிய உபநிடதம் இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரில. அப்படி எடுக்கும்போது கிடைத்தது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், சில நூல்களை காட்டுறேன் உங்களுக்கு. இதற்கு பிறகு தான் நான் தமிழில் மிகுந்த ஆர்வமுடையவனா. நான் அதுக்காக ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறதால, கடவுள் நம்பிக்கைகள்லாம் உண்டு. ஆனால் இதில் கொடுக்கக்கூடிய கவனம் இப்போ குறைவாக இருக்குது. ஆனால் தமிழ் மொழியில் தமிழின் மீது கொடுக்கக்கூடிய கவனம் மிகுதியாக இருக்குது. சில நூல்களை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள். கட உபநிடதம், இது நான் மிகவும் விரும்பிய உபநிடதங்களில் ஒரு உபநிடதம். ரொம்ப அழகான உபநிடதம். அது மட்டுமல்ல, நிறைய தத்துவ நூல்களை நான் நிறைய பயின்றேன். குறிப்பாக சொல்லணும்னா, நான் தொடக்க காலத்தில் சிவபெருமானுடைய மிகுந்த பக்தனாக இருந்தேன். அதன் பிறகு இந்த உபநிடதங்கள், பகவத்கீதை இவற்றினுடைய சாரமாக இருக்கிறதுனால இவற்றையெல்லாம் பயின்றதுக்கு பிறகு கிருஷ்ணர் மீது எனக்கு அளவு கடந்த ஒரு பக்தி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஓஷோ அவர்கள் எழுதிய வால்யூம் 1, 2, 3, 4, 5 அப்படி 5 கிருஷ்ணருடைய தொகுதிகளை படித்திருக்கிறேன். நிறைய பின் குறிப்பெலாம் எடுத்திருக்கிறேன். அது மட்டும் அல்ல, இந்த கோரக்பூர் கீதா ப்ரெஸ் அவங்க வெளியிட்டு இருந்த தமிழில் உள்ள அந்த பகவத்கீதையை தான் முதல்ல படித்தேன். அதை இப்போ காணலை, தேடிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, லிப்கோ அவங்களுடைய வெளியீட்டில் சங்கரர், மத்வாச்சியார், ராமானுஜர் அவர்களுடைய இந்த அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், இந்த தத்துவ அடிப்படையில் அந்த கீதைக்கு உரை எழுதப்பட்டிருந்தது. அதுவும் நல்ல ஒரு இது. எல்லா நூல்கள்லையும் பாருங்கள், ஹரி ஓம் நம அப்படின்னு தான் எழுதியிருக்கிறேன். ஹரி ஓம் நம அப்படின்னு. நான் கிருஷ்ணர் மீது அவ்வளவு பக்தி எனக்கு. இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வீடு கட்டும் பொழுது 2012 எல்லாத்தையும் எடுத்து அப்படி அங்கேயே போட்டுட்டோம். நிறைய நூல்கள் எங்கே கிடக்குன்னு தெரில. இப்போ இன்னைக்கு தேடி எடுத்ததில் பழையபடி கண்டடைந்திருக்கிறேன் இந்த நூல்கள்லாம். உபதேச மஞ்சரி, சுவாமி விவேகானந்தருடைய ராஜயோகம், பேரானந்தம் உங்களுக்குள்ளே, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹரி ஓம் நம, ஹரி ஓம் நம அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். 2003, 4, 5 அந்த காலகட்டங்களில் மிகுந்த பக்தியுடையவனாக இருந்தேன். அதிலும் குறிப்பாக தத்துவம் எனக்கு மிகவும் விருப்பமானது. நிறைய நூல்கள் இருந்தது, இன்னும் தேடி பார்க்கணும். இப்போது தேடி பார்த்தாலே இப்போ இவ்வளவு தான் எனக்கு கிடைத்தது. 2009ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை நிகழ்ந்தது. அதாவது ஆன்மீகத்திலிருந்து தமிழை நோக்கிய ஒரு திருப்பு முனை. 2008ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் நான் வளைகுடா நாட்டிற்கு பணிக்கு செல்கிறேன், குறிப்பாக துபாய்க்கு. அப்போ அந்த கைபேசியினுடைய பயன்பாடு இன்று இருப்பது போன்று மிகுதியாக இல்லை. நான் என்னுடைய ஆங்கில திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்காக துபாயில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த கல்ஃப் நியூஸ், கலீஜ் டைம்ஸ் போன்ற ஆங்கில நாளேடுகளை வாசிப்பதுண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்துபாய் என்கின்ற ஒரு இடத்துல தமிழ் நாளேடுகளும் அங்கே வரும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வார இதழ்களும், இலங்கையிலேருந்து வரக்கூடிய வீரகேசரி, தினக்குரல் போன்ற நாளேடுகளும் அங்கு எனக்கு கிடைக்கும். அதையும் வாங்கி கொண்டு வாசிப்பது பழக்கம். அப்போ தான் எனக்கு தெரிந்தது அங்கே இலங்கையில் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. ஏன் இந்த பிரச்சனை, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது அங்கே போய் தான் எனக்கு தெரிய வந்தது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த காலகட்டத்தில் உண்மையை சொல்லணும்னா நான் ஒழுங்காக உறங்கியதே கிடையாது. என்னால் உருப்படியாக சாப்பிடக்கூட முடியலை. அவ்வளவு மனக்கலக்கம், மன வலியோடு இருந்தேன். இதிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு ஓராண்டு காலம் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த புகைப்படம் ஒரு ஆங்கில நாளேட்டில் வந்தது 2009 மே 16க்கு முன்பு. கல்ஃப் நியூஸா அல்லது கலீஜ் டைமா அப்படின்னு எனக்கு நினைவில்லை. அந்த நேரத்திலே நான் அந்த புகைப்படத்தை வெட்டி எடுத்து வைத்து கொண்டேன். இந்த புகைப்படம் சொல்லுகின்ற செய்தி 100ங்க. தங்களுடைய சொந்த ஊரை இழந்து, வீட்டை இழந்து,
உடைமைகள், உறவுகளை எல்லாம் இழந்து எங்கே போகணும்னு தெரியாமல் நகர்ந்த மக்கள் இறுதியாக இவங்க முல்லைத்தீவுக்கு நகர்ந்து சென்ற காட்சி இது. தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு இடத்துல இவங்க காத்திருந்தாங்க. பாருங்கள், இவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், எல்லாம் வானத்தை நோக்கியபடி அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாமல் காத்திருந்த போது எடுத்த புகைப்படம். இந்த பாட்டியெல்லாம் பாருங்கள், நான் பார்த்து நிறைய முறை அழுதுருக்குறாங்க. எனக்கு சொல்ல வார்த்தை வரல. இவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இவைகள்லாம் என்னை தமிழை நோக்கி முன் நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து நான் நிறைய நாட்கள் அழுது இருக்கிறேன். இதே போன்று வேறு யாருக்கும் வரக்கூடாது. பாருங்கள், இது 2009 மே 16 முன்பு வந்த ஒரு புகைப்படம். கல்ஃப்னிசா கழிச்சிட்டேமா அப்படின்னு எனக்கு தெரியல. 2008, 9, 10 போன்ற காலகட்டங்களில் இலங்கையிலிருந்து வெளிவந்த தமிழ் நாளேடுகளான தினக்குரல், வீரகேசரி போன்றவற்றினுடைய சில செய்திகளையும் நான் பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று, அவற்றில் இருக்கக்கூடிய எழுத்து நடை, அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்து நடை எனக்கு மிகவும் கவர்ந்தது. இரண்டாவது, நம்முடைய தமிழ் வார இதழ்கள்லேயும் ஈழத்து எழுத்தாளர்களான முத்துலிங்கம் அவர்களுடைய சிறுகதைகளை நான் விரும்பி படிப்பதுண்டு. அவற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவிஞர் முத்துலிங்கம், ஈழத்து எழுத்தாளர், அவருடைய படைப்புகளெல்லாம் நான் விரும்பி படிப்பதுண்டு. 2009 அந்த காலகட்டத்தில் அவருடைய நெருப்புங்கிற ஒருடைய சிறுகதை. இது தமிழ் நதி அப்படின்னு ஒரு ஈழத்து எழுத்தாளர் ஒரு கவிதையும் எழுதுவார்னு நினைக்கிறேன். அவங்களுடைய படைப்பு தான். 2009 அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் வார இதழ் ஒன்றில் வந்த ஒரு கவிதை. அங்கே உள்ள சூழலுக்கு பிறகு அவங்க எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு அழகான கவிதை. இதுவும் இலங்கையில் வெளிவந்த வீரகேசரி என்னுடைய தமிழ் நாளேட்டினுடைய செய்தி. அது மட்டுமல்ல, இது ஒரு ஆங்கில நாளேட்டில் இந்த செய்தி அன்றைய காலகட்டத்தில். குறிப்பாக அந்த வீரகேசரி இவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் எழுத்து நடை ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், 2010 உள்ள நாளேட்டில் உள்ள ஒரு பகுதியை வைத்திருக்கிறேன். பாருங்கள், மோட்டார் சைக்கிளில் வந்தோர் பறித்தெடுப்பு, அதுவும் ஒரு வீரகேசரி. தினக்குரல், இவற்றில் உள்ள செய்திகளையெல்லாம் ஓரளவு சேகரித்து வைத்திருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் உள்ளதை. 2009 அந்த வலி நிறைந்த காலத்தை நான் கடப்பதற்கு எனக்கு ஓராண்டு எடுத்தது. அதன் பிறகு நாம் தமிழர், நம்முடைய மொழி தமிழ், இவற்றையெல்லாம் குறித்து ஆராய தொடங்கினேன். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 2010 2020 வரை என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய பணியில் தான் இருந்தது. இடைக்கிட தமிழை குறித்து, குறிப்பாக திருக்குறள் குறித்து, தமிழ்நாட்டு வரலாறு குறித்து ஓரளவு கிடைக்கிற நேரத்தில் தெரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் முழுவதுமாக என்னால் நேரத்தை கொடுக்க முடியலை. 2020 இந்த பெருந்தொற்று காலத்தில் நான் வளைகுடாவில் இருந்தேன். அப்போ எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது. அப்போ இப்போ நான் இந்த நேரத்தை தமிழுக்காக நான் பயன்படுத்தணும்னு சொல்லி நான் தமிழை கற்க தொடங்கினேன். ஆன்மீகத்திலிருந்து என்னுடைய முழு கவனமும் தமிழை நோக்கி நகர்ந்தது. தமிழ்நாட்டு வரலாறு, ஈழத் தமிழர்களை குறித்தும் நிறைய கற்க தொடங்கிய காலகட்டம் இந்த 2020. இதெல்லாம் நான் விரும்பக்கூடிய தமிழ் நூல்கள் சிலவற்றை நான் அங்கே வைத்திருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா திருக்குறள், பரிமேலழகர் உரை, இவை நான் முதலாக கற்க தொடங்கிய ஒரு நூல். தொல்காப்பியம் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன். இந்த நூல்களையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்கிறாங்களே, சேரர்கள் யார், மலையாள மொழி என்ன, கேரளத்தை பற்றி இவற்றையெல்லாம் அறிய தொடங்கும் பொழுது இவற்றையெல்லாம் கற்கணும் அப்படின்னு தோன்றியது. அதன் பிறகு புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, இப்படி நிறைய நூல்கள் இருக்குது. இவைகள்லாம் என்ன தமிழை நோக்கி நகர்த்தியது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். தமிழினுடைய மூலத்தை அறியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். 2009 ஈழத்தமிழர்களை பற்றி அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னை போன்றவர்கள், தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிழைக்க போன நாட்டில் போய் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டார்கள். தமிழ்நாட்டின் நிலைமை இப்படின்னா வட இந்தியர்களுக்கு அறவே தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. அப்போ தான் அந்த காலகட்டத்தில் தான் ஈழத்தமிழர்கள் யார், மலையக தமிழர்கள் யார் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். அதாவது மலையக தமிழர்கள்னால் இலங்கையில் டீ எஸ்டேட்டில் பணி செய்யக்கூடியவர்கள். நுவேரிலியா என்கின்ற பகுதியில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் அங்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள். அவர்கள் மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னொன்று வந்து கிழக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்கள், அவங்கள ஈழத் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2009ஆம் ஆண்டு எனக்கு அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2020 ஒரு முரணும் நடந்தது. நான் பணிபுரிந்த இடத்துல என்னோடு பல சிங்களவர்கள் சேர்ந்து பணிபுரிந்தார்கள். எல்லா மொழியிலும் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. அப்படி தான் என்னோடு பணிபுரிந்த சிங்களவர்களில் பலர் நல்லவர்கள் தான். அதில் சில பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், நிறைய சிங்கள கிறித்தவர்களும் இருந்தாங்க. அப்போது நான் சிங்கள மொழியை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 2 பேர் சிங்களத்தில் உரையாடுகிறார்கள் அப்படின்னா என்னால் எளிதாக சொல்ல முடியும் அவங்க சிங்களத்தில் உரையாடுகிறார்கள் அப்படின்னு. இதை விட ஒரு வியப்பான செய்தி அப்படின்னா, நிறைய சிங்களர்கள் என்னை பார்க்கும்போது இப்படி சிங்களத்தில் கேட்பாங்க, லங்காவே அப்படின்னு. என்னை பார்க்கும்போது ஒரு இலங்கையராக இருப்பதாக நிறைய பேர் பார்த்தவங்கலாம் கேட்டிருக்காங்க. நான் ஒரு முறை அபுதாபியில் ஒரு சாலையில் நடந்து போகும்போது பெரும்பாலான சிங்களவர்கள் வந்து தொப்பி அணிவது வழக்கம். ஒருவர் நேரடி அங்கிருந்து வந்து லங்காவே அப்படின்னு கேட்டார். ஒரு முறை ஒரு பெண் வந்து என்கிட்ட வழி கேட்பதற்கு என்னை பார்த்த உடனே லங்காவே அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நான் பணிபுரிந்த ஹோட்டல்லே ஒரு கெஸ்ட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர் கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய என் வாழ்க்கையில் சில முரண்களும் நடந்திருக்கு. இது 2020 நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அதுதான் நான் தமிழுக்குள்ளே நுழைவதற்கு இவைகள்லாம் திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், நிகழ்வு.